இப்போ நான் பார்க்க போகிறது 9th மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் எக்ஸசைஸ் 1.2ல் 9th சம் பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, பின்வரும் கணங்களின் உட்கணங்கள் மற்றும் தகு உட்கணங்களின் எண்ணிக்கையை காண்க. 2 சப்டிவிஷனாக கொஷின் கொடுத்துட்டாங்க. இதில் எது உட்கணம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தகு உட்கணங்களை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷன் கொஷின் எடுத்து எழுதியாச்சு. W = சிவப்பு, நீலம், மஞ்சள் கொடுத்துருக்காங்களா. இப்போ நமக்கு 3 உறுப்பு கொடுத்துட்டாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு உட்கணங்கள் எண்ணிக்கை எடுத்து எழுதிக்கலாம். எழுதுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, W கொடுத்துருக்காங்களா. அப்போ இதோட எண்ணிக்கை எவ்வளோ? இப்போ எண்ணிக்கை நம்ம என்ன எடுப்போம், N ஆஃப் W எடுப்போமா. இங்கே என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த லெட்டர் இங்கே மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? இப்போ N ஆஃப் W = எத்தனை நமக்கு 1 2 3. இப்போ எண்ணிக்கை எவ்வளவு 3. சரிங்களா? இதை நம்ம M அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இப்போது N ஆஃப் W = 3. ஃபஸ்ட்டு உட்கணங்களின் எண்ணிக்கை. இப்போது உட்கணம் அப்படின்னும் போது P ஆஃப் என்ன இருக்குது W. அப்போ P ஆஃப் W எடுப்போமா. எண்ணிக்கை அப்படின்னும் போது N × P ஆஃப் W = 2 M அப்படின்னு எடுப்போமா. ஃபார்முலா போய் நமக்கு இங்கே A வரும். இங்கே W கொடுத்துருக்கிறதுனால நம்ம W அப்படின்னு அப்ளை பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? இல்லை X கொடுத்துருந்தோம்னா Xன்னு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஈக்குவல் 2 M என்ன எண்ணிக்கை 3 எடுத்துக்கோமா. அப்போ 2 3. 2 3னா 2 × 2 × 2 3 தடவை பெருக்கணும். இப்போ 2 × 2 4, 4 × 2 8. இப்போ உட்கணங்கள் எண்ணிக்கை எவ்வளவு 8. சரிங்களா? இப்போ உட்கணங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து தகு உட்கணங்களின் எண்ணிக்கை. இப்போது தகு உட்கணங்களின் எண்ணிக்கைக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ இங்கே W கொடுத்துருக்கிறதுனால W அப்ளை பண்ண போகிறோம். இந்த உட்கணத்தை என்ன எடுத்துருக்கீங்க ஃபார்முலா சேம் N × P ஆஃப் W. சரிங்களா? இது கூட 1 லெஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ ஈக்குவல் சேம் இங்கே ஃபார்முலா என்ன வரும் 2 M - 1. சரிங்களா? இப்போ ஈக்குவல் 2 M என்ன 3 - 1. இப்போ 2 3 தடவை பிறக்கும் போது என்ன வரும் 8. இப்போ 8 - 1 லெஸ் பண்ணால் எவ்வளோ 7. அப்போ உட்கணங்களின் எண்ணிக்கை 8, தகு உட்கணங்களின் எண்ணிக்கை 7. செகண்ட் சப்டிவிஷன் கொஷின் பாருங்கள். X = x² such that x belongs to n, x² <= 100. சரிங்களா? இந்த கணத்தில் நமக்கு n அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ x² என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு <= 100. 100 இருக்கலாம், இல்லை 100 குறைவாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த x² வச்சு நம்ம x கண்டுபிடிச்சிக்கலாமா. x = x² = 100. 100 வரைக்கும் இருக்குது நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 1 ஸ்கொயர் போனால் 1 தான் வரும். அடுத்து 2 ஸ்கொயர் போனால் 4. அடுத்து 3 ஸ்கொயர் போனால் 9. 4 ஸ்கொயர் 4 × 4 16. அடுத்து 5 ஸ்கொயர்னால் 5 × 5 25. அடுத்து 6 ஸ்கொயர்னால் 6 × 6 36. அடுத்து 7 ஸ்கொயர்னால் 7 × 7 49. அடுத்து 8 ஸ்கொயர் 8 × 8 64. அடுத்து 9 ஸ்கொயர்னால் 9 × 9 81. அடுத்து 10 ஸ்கொயர் 10 × 10 100. 11 போட்டோம்னா நமக்கு 100 விட அதிகமாக வந்துடும். நமக்கு 100 இருக்கலாம், 100 குறைவாக இருக்கணும். சரிங்களா? அப்போ 10 ஸ்கொயர் வரைக்கும் எடுத்தால் போதும். அதுக்கு மேலே போகும்போது நமக்கு 100 விட மதிப்பு அதிகமாக வரும். இப்போ இந்த ஸ்கொயர் பண்ணும்போது என்ன மதிப்பு வருதோ எடுத்து எழுதிக்கலாமா. இப்போ x = 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 2 × 2 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 3 × 3 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 4 × 4 16, 5 ஸ்கொயர் பண்ணால் 5 × 5 25, 6 ஸ்கொயர் பண்ணால் 6 × 6 36, 7 ஸ்கொயர் பண்ணால் 7 × 7 49, 8 ஸ்கொயர் பண்ணால் 8 × 8 64, 9 ஸ்கொயர் பண்ணால் 9 × 9 81, 10 ஸ்கொயர் பண்ணால் 10 × 10 100. நமக்கு இப்போ 100 வரைக்கும் நம்ம எடுத்துட்டோமா. இப்போது இதனோட எண்ணிக்கை நம்ம என்ன எழுதுவோம் N ஆஃப் Xன்னு எழுதுவோமா. இங்கே நமக்கு M = N ஆஃப் X. சரிங்களா? இப்போ எண்ணிக்கை மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது பாருங்கள், 10 உறுப்பு இருக்கா. இப்போ N ஆஃப் X எவ்வளோ
10. இங்கே எக்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இங்கே எக்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போது எண்ணிக்கை கண்டுபிடிச்சாச்சு. இப்போது உட்கணங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கலாமா? இப்போது உட்கணங்களின் எண்ணிக்கை. இப்போ உட்கணங்களின் எண்ணிக்கை என்னும் போது என்ன எழுதுவோம்? n இன்ட்டு பி ஆஃப் என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ்னா எக்ஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஈக்குவல் ஃபார்முலா என்ன? 2 அடுக்கு எம். சரிங்களா? இப்போது 2 இன்ட்டு அடுக்கு என்ன? எம். இப்போ எம் பண்ணும்போது 2 10 தடவை பெருக்கணும். சரிங்களா? அப்போ என்ன வரும்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 10 தடவை. சரிங்களா? 10 தடவை எழுதியாச்சு. பிரிக்கலாமா? 2 2 பெருக்குனா 4, 2 2 4 பெருக்கும் போது காமனாக எடுத்து எழுதிக்கோங்க 10க்கும். இப்போ 4 4 பெருக்குனா 16, 4 4 பெருக்குனா 16. சரிங்களா? அடுத்து பாருங்கள், 16 பெருக்கும் போது நமக்கு 256ன்னு வருமா? 256 இங்கே ஒரு 4 இருக்குது. பெருக்குன்னா என்ன வரும்? நமக்கு 1024. சரிங்களா? இது உட்கணங்களின் எண்ணிக்கை. இப்போது அடுத்து இதை வச்சு தகு உட்கணங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கலாமா? இப்போ தகு உட்கணங்களின் எண்ணிக்கைக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். சேம் n இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ். இங்கே நமக்கு எக்ஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம், எக்ஸ் போட்டிருக்கோம். இங்கே இல்லை வேறு நமக்கு டபிள்யூ இல்லை ஒய் கொடுத்துருந்து நம்ம ஒய் மென்ஷன் பண்ணிக்கலாம். இது -1. இங்கே என்ன மதிப்போ அதுலேருந்து ஒரு மதிப்பை குறைச்சி எழுதணும். இப்போ 2 அடுக்கு m -1. இப்போது 2 அடுக்கு எம்மோட மதிப்பு என்ன? 10 -1. 2 அடுக்கு 10ன்னா மதிப்பு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. 1024 -1 லெஸ் பண்ணால் 1024ல் 1 லெஸ் பண்ணும்போது என்ன வரும்? நமக்கு 1023. சரிங்களா?